கரூர், ஈரோடு, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூரில் கடந்த 2 நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திருமாநிலையூர், வெங்கமேடு, காந்தி கிராமம், தாந்தோன்றிமலை, சுக்காலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாநகர் பகுதியான ஆட்சியர் அலுவலகம், பழைய பேருந்து நிலையம், வெள்ளியங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலைகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் குத்தாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்தது. நாகை, ஈரோடு, சிவகங்கை மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், குள்ளம்பாளையம், வெள்ளாளப்பாளையம், மொடச்சூர், கரட்டடிப்பாளையம் ஆகிய இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, செருதூர், திருப்பூண்டி, மேலப்பிடாகை, கீழையூர், வாழக்கரை, திருக்குவளை ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. மாலையில் பள்ளி மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வாணியங்குடி, முத்துப்பட்டி, காஞ்சிரங்கால், பையூர் ஆகிய இடங்களில் மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வந்த நிலையில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சென்னைக்கு வடகிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் இது மேலும் வடக்கு, வடகிழக்கு திசையை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக கீச்சு குரலிலாவது எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு அருகே உள்ள சோலாரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 951 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 113 கோடி 66 லட்சம் ரூபாய் மதிப்பில் 22 புதிய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 284 கோடி ரூபாய் மதிப்பில் 50,088 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திமுக ஆட்சியில் குற்றம் சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சி தலைவர் பொய் புகாரை முன்வைப்பதாக தெரிவித்தார். சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் அப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளையும் தாண்டி வெல்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை வரும் வழியில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன்.
நல்லா பார்க்குறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். ஈரோடு கிழக்கு காங்கிரசுக்கு ஒதுக்கிடுமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்தை படுகொடியில் தள்ளக்கூடிய மோசமான செயல் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் காலிக்குடம் உருண்டால் அதிக சத்தம் போடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். 4 முறை சட்டமன்றம் நடந்தது, 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககத்தின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து உணவுகளை ருசித்தார். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த உணவை ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவண்ணத்தில் இங்கு மதுரை கறிதோசை, விருதுநகர் கரண்டி ஆம்லெட், நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் உள்ளிட்ட 286 வகையான சைவ அசைவ உணவுகள் கிடைக்கின்றன. 65 சுய உதவி குழுக்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மகளிர் சுத்தமாகவும் சுவையாகவும் சுகாதாரமான முறையிலும் கலப்படம் இல்லாமல் 35 அரங்குகளில் உணவுகளை பரிமாறி வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்தின்படி குரூப் 1 முதல்நிலை தேர்வின் பொது அறிவு பிரிவில் 6 பாடங்களில் இருந்து கேள்விகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 9 பாடங்கள் இருந்த நிலையில் தற்போது 3 பாடங்கள் குறைக்கப்பட்ட 6 பாடங்களில் இருந்து மட்டுமே கேள்விகள் இம்முறை இடம்பெறுகின்றன. அதிகபட்சமாக இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் குறித்த பாடங்களில் இருந்து 50 கேள்விகள் கேட்கப்படும் எனவும், அதற்கு அடுத்தபடியாக இந்திய ஆட்சியல் பாடத்தில் இருந்து 40 கேள்விகளும், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அரசியல் இயக்கங்கள் பாடத்தில் இருந்து 40 கேள்விகளும் கேட்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. பொது அறிவு பிரிவில் மொத்தம் 175 கேள்விகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்ப பாடத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு பிரிவில் இருந்து மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்படும் எனவும் அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வருடாந்திர அட்டவணைப்படி குரூப் 1 தேர்வுக்கான அறிவிக்கையை வரும் ஏப்ரல் மாதம் வெளியிட்டு முதல்நிலை தேர்வை ஜூன் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசின் குழு ஆய்வு செய்தது. நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும் என்று கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்வாயம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி முகமது ரியாஸ் தலைமையில் திருவனந்தபுரம் மாநகராட்சி அதிகாரிகள், கழிவுகளை அளிக்கும் இமேஜ் அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 7 பேர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவ கழிவு மற்றும் சாதாரண கழிவுகள் கொட்டப்பட்ட நடுக்கல்லூர், அதை சுற்றியுள்ள 4 கிராமங்களில் கேரள அரசின் குழு ஆய்வு மேற்கொண்டது. நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளில் அபாயகரமான கழிவுகள் எதுவும் இல்லை என்று கேரள அரசின் ஆய்வுக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாஸ்பிட்டல் கவரில் தான் அந்த வேஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அங்கே அதுக்கு உள்ள நாங்கள் தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. கவர்ஸ் இருக்கு கரெக்ட். அபாயகரமான மருத்துவ கழிவுகளா? அல்ல அதுதான். ஆய்வு குறித்து அரசுக்கு விரைவில் அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
மருத்துவக் கழிவுகள் விவகாரம் தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேரள அதிகாரிகளுடன் காரசார விவாதம் நடைபெற்றது. நெல்லையில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நெல்லையில் கொட்டப்பட்ட கழிவுகளை ஆய்வு செய்த கேரள அதிகாரிகள் இது அபாயகரமான கழிவுகள் இல்லை என பேட்டியளித்தது தொடர்பாக ஆட்சியர் கார்த்திகேயன் கேள்வி எழுப்பினார். இங்கே கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் அபாயகரமானது இல்லை என்றால் இவ்வளவு தொகை செலவு செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கழிவுகள் இங்கே கொட்டப்பட காரணம் என்ன என்று கேரள அதிகாரிகளிடம் கார்த்திகேயன் கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேரள குழுவிடம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். மருத்துவ கழிவுகளை மேலாண்மை நிறுவனத்திடம் ஒப்படைத்தது உண்மை என்றால் அவை எப்படி தமிழகம் கொண்டு வரப்பட்டது, அனுப்பியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் எக்காரணம் கொண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேரள குழுவிடம் ஆட்சியர் கார்த்திகேயன் வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்த்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள தேர்தல் குழுவில் யுஜிசி பிரதிநிதி இல்லாததால் அந்த குழுவை கலைத்து புதிய குழுவை அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ரவி அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் மாநில அரசின் சட்டங்களுக்கு உட்பட்டுதான் தேர்தல் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்திருந்தார். இந்நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வு செய்ய யுஜிசி உறுப்பினரையும் சேர்த்து தேர்தல் குழுவை அமைத்திட வேண்டும் என்று ஆளுநர் ரவி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டியது கட்டாயம் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளதாகவும் ஆளுநர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான தேர்தல் குழுக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என ஆளுநர் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். ஆளுநரின் தொடர் தலையீட்டால் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் ரவி அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற ஆளுநர் வழிவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆளுநரின் தொடர் தலையீட்டால் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதி குறைந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிதி ஒதுக்கீடு குறைப்பு குறித்து பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் கேள்வி எழுப்புவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் இருந்து ஆளுநர் அதிக நிதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். குற்றால மெயின் அருவியில் 9 நாட்களாக குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதால் பெண் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் ஆண்கள் குளிக்கும் பகுதியில் மட்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் பெண்கள் குளிக்க 9 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீர்வரத்து சீரானதால் பெண்கள் குளிக்கும் பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து காவலர்கள் பாதுகாப்புடன் தடுப்புகள் அமைத்து பெண் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். 9 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் குளிக்க விட்டுருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட லேடிஸ் சைட் பேரிகார்ட்லாம் வச்சு ரொம்ப சேஃப்டியாக குளிக்கிறோம். கிளைமேட்டும் நல்லா இருக்குது. மேலும் பழைய குற்றாலத்தில் மட்டும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு குளிக்க தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பிரசித்தி பெற்ற மகாமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாதவிளக்கு பூஜையில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். நீடாமங்கலத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவிலில் 33ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் மகா தீபாராதனை நடந்தது. இதனைத் தொடர்ந்து 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் சொல்ல திருவிளக்கை ஏற்றி மஞ்சள், குங்குமம், பூ உள்ளிட்ட பொருட்களை வைத்து வழிபாடு செய்தனர். சீதலா மகாமாரியம்மன் ஆலயம் திருப்பணிகள் துவங்கலாம் இருக்கிறார்கள். மேலும் ஐயப்ப சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பாடல்களும் பாடப்பட்டன. கரூர் அருகே தனியார் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. மணல்மேடு பகுதியில் உள்ள அம்மன் ட்ரேடர்ஸ் என்ற தனியார் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது.
இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பேக்கிங் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர், மினிஸ்டரு, துணை கலெக்டர் எல்லாம் சேர்ந்து எங்கள் உத்தரவு இங்கே உங்கள்கிட்ட வாங்குறோம். இந்த நல்லாட்சி வார்த்தை ஒரு பகுதியாக நாங்கள் செய்கிறோம். எனக்கு நீங்கள் என்ன திரும்ப செய்யணும் அப்படின்னா எங்கள் பசங்களை படிக்க வைங்க. புதுச்சேரியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வீடு தேடி சென்று சாதி சான்றிதழ் வழங்கிய தாசில்தார் செல்லமுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கும் காட்சிகள் தான் இவை. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் மக்களை தேடி என்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையிலான அதிகாரிகள் செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவில்பத்து கிராமத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு இதுவரை சாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை என முறையிட்டனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் செல்லமுத்து உள்ளிட்ட அதிகாரிகள் நரிக்குறவர்கள் குடியிருப்புக்கு சென்று ஆய்வு நடத்தி அவர்களுக்கு சாதி சான்றிதழ்களை வழங்கினர். நாங்களே உங்களுக்கு விசாரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துறோம். இது எதுக்கு உதவுன்னா இப்போ உங்கள் தலைமுறை நிறைய பேர் அடுத்து எல்லாம் மேல் படிப்புலாம் படிக்கிறாங்க. இப்போதான் அதை இருக்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் இனிமே வர போறவங்க தான். அப்போது சாதி சான்றிதழை பெற்றால் மட்டும் போதாது, உங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பதுதான் அரசுக்கு நீங்கள் செய்யும் கைமாறு என தாசில்தார் செல்லமுத்து அவர்களிடம் அறிவுறுத்தினார். வாரச்சந்தையை ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட மோதலில் நாற்காலிகள் பறந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் பேரூராட்சி வார சந்தையை ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் நாற்காலிகளை தூக்கி ஒருவரை தாக்கிக் கொள்ளும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. முதுகளத்தூர் பேரூராட்சி மூலம் வார சந்தை கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் வார சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் முதுகளத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற வார சந்தை ஏலத்தில் 37 பேர் பங்கேற்றனர். அப்போது திடீரென அங்கு வந்த கும்பல் ஏலமெடுக்க வந்தவர்களை சரமாரியாக தாக்கியது. இதையடுத்து இரு கும்பலாக பிரிந்து ஒருவரை நாற்காலிகளால் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் தடியடி நடத்தி மோதலை கட்டுப்படுத்தினர். தென்காசியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் சிறுத்தை, கரடி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தென்காசி அருகே வேட்டைக்காரன் குளம் கிராமத்தில் உள்ள கோகுலம் காலனியில் மலைப்பாம்பு ஒன்று புகுந்தது. 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு தனது வீட்டின் அருகே பதுங்கியிருந்ததைக் கண்டு உரிமையாளர் மூர்த்தியும் அப்பகுதி மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். பிடிபட்ட மலைப்பாம்பு பின்னர் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை பிடித்ததால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கேவிக்குப்பம் அடுத்த நாகல் கிராமத்தை சேர்ந்த பாஜக பிரமுகரான விட்டல்குமார் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக கேவிக்குப்பம் காவல் நிலையத்தினர் தீவிர விசாரணை நடத்தி நாகல் கிராமத்தை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட்டு மற்றும் அவரது மகன் தரணியை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் காட்பாடி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சந்தோஷ்குமார், கமலஹாசன் ஆகிய 2 இளைஞர்கள் சரணடைந்தனர். ஊராட்சி தலைவர் பாலா சேட்டு விட்டல்குமாரை கொலை செய்தால் தொகுப்பு வீடு கட்டித்தருவதாக கூறியதாகவும் மேலும் கஞ்சா வாங்கி கொடுத்ததாகவும் சரணடைந்தவர்கள் காவல்துறையினரிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட்டுவின் மற்றொரு மகனான வழக்கறிஞர் ராஜேஷ் மற்றும் அவரது நண்பரான தினேஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
குள்ளம்பாட்டத்துடன் நடக்கும் இந்த நிகழ்ச்சி கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நடத்தப்பட்ட பாலின சமத்துவ நடைதான். கோவை நூறடி வீதியில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் இருந்து காந்திபுரம் பெரியார் சிலை வரை 2 கிலோமீட்டர் தூரம் நடந்த பேரணியில் ஏராளமானோர் மேளதாளத்துடன் ஆடி பாடியபடி பங்கேற்றனர். பாலின சமத்துவம் குறித்த பதாகைகளை ஏந்திய பொதுமக்கள் பாலின சமத்துவம் தொடர்பான உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேரன் மகாதேவியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சென்னையில் 2ஆம் ஆண்டு சட்டப்படிப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மணிகண்டன் விடுமுறைக்காக சொந்த ஊரான சேரன் மகாதேவிக்கு வந்தார். அப்போது அவரை அதே பகுதியை சேர்ந்த மாயாண்டி என்பவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சேரன் மகாதேவி காவல் நிலையத்தினர் மாயாண்டி உள்பட 3 பேரை தேடி வருகின்றனர். இதனிடையே காவலர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சினை தொடர்பாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான நேர்காணல் ஜனவரி 7 முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த சுற்றான நேர்காணலுக்கு முன்னேறியுள்ளனர். இதன்படி வரும் ஜனவரி 7 முதல் வரும் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் நடத்தப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 2845 பேருக்கு நேர்காணலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் விவரங்களை யுபிஎஸ்சி இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும், காலையில் நடத்தப்படும் நேர்காணலுக்கு 9 மணிக்கு முன்பும், மதியம் நடக்கும் நேர்காணலுக்கு பகல் 1 மணிக்குள்ளும் தங்கள் வருகையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனேயில் பேருந்தில் பாலியல் தொல்லை தந்த நபரின் கன்னத்தில் 26 முறை அறைந்து பெண் ஒருவர் தன்னுடைய ஆவேசத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பேருந்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை புனேவைச் சேர்ந்த பெண் ஒருவர் 2 கன்னத்திலும் மாறி மாறி அறைந்த காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. இதில் பேருந்து பயணத்தில் தனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் தன்னை தவறாக தொட முயன்றதாக வீடியோவில் உள்ள பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் அந்த நபரை 2 கன்னத்திலும் பளார் பளார் என 26 முறை அறைந்தார். பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது. அந்த பெண் அறைந்தபோது போதை ஆசாமி மன்னிப்பு கேட்ட காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை தடுக்கவில்லை. பின்னர் நடத்துனர் அங்கு வந்து அப்பெண்ணை சமாதானம் செய்தார். கடுமையான சட்டங்கள் கணவர்களை மிரட்டி பணம் பறிக்க அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமான கருத்துக்களை தெரிவித்தனர். போபாலைச் சேர்ந்த தொழிலதிபரின் 2வது மனைவி புனே குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தனது கணவருக்கு 5000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாகவும், முதல் மனைவி விவாகரத்து கோரியபோது 500 கோடி வழங்கியது போல் தனக்கும் வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கில் 8 கோடி ரூபாய் தர கணவர் சம்மதித்தார். ஆனால் நிரந்தர ஜீவனாம்சமாக 10 கோடி ரூபாய் வழங்க நீதிமன்றம் ஆணையிட்டது. இதனை எதிர்த்து 2வது மனைவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருமணத்திற்கான சட்டங்கள் பெண்கள் நலனுக்கானவை என்று குறிப்பிட்டனர். பெண்கள் தங்கள் கணவர்களை தண்டிக்கவோ அச்சுறுத்தவோ கூடாது என்றும், மிரட்டி பணம் பறிக்க கூடாது என்றும் கருத்து தெரிவித்தனர். சில நேரங்களில் சில பெண்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த சட்டங்களை பயன்படுத்துவதாகவும், புனே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏற்பதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். புற்றுநோய்க்கு தடுப்பூசி மருந்து கண்டுபிடித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ள சூழலில் புற்றுநோய் வந்தவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிகிச்சை முறைதான் தடுப்பூசி செலுத்துவது என்று புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் எம்.ஏ. ராஜா தெரிவித்துள்ளார். பொதுவாக பொதுமக்கள் நினைப்பதனால் வேக்சின் என்பது ஒரு நோயை தடுப்பதற்காக. ஆனால் இந்த புற்றுநோய் வேக்சினை பொறுத்த மட்டும் அது புற்றுநோய் வந்த நோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சை முறை. சிகிச்சை முறை என்றால் அவர்களுடைய தடுப்பு சக்தி சரியாக வேலை செய்யாமல் இருப்பதனால் அதனை வீரியம் கூட்டி
அதன் மூலமாக அவர்களுடைய அந்த புற்றுநோயை குறைப்பது. இந்த தடுப்பூசி சிகிச்சையின் மூலம் உடலில் கேன்சர் செல்களை அழிக்கும் வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் என்று மருத்துவர் ராஜா குறிப்பிட்டார். நோயாளியுடைய புற்றுநோய் இருந்து சதை எடுத்து அதை பரிசோதனை கூடத்தில் அந்த தடுப்பு சக்தி சார்ந்த அணுக்களை எடுத்து அதற்கு வீரியம் கூட்டி அதை மறுபடியும் நோயாளியிடமே செலுத்த வேண்டும். அதன் மூலம் அந்த நோயை குறைக்கலாம். விலங்குகளிடம் முடிந்த பரிசோதனையை மனிதர்களிடம் நேரடியாக தொடர்வது ஆபத்தானது என்றும் மருத்துவர் ராஜா கூறினார். இப்பொழுதுதான் விலங்கு பரிசோதனை முடிஞ்சிருக்கிறது என்றால் நேரடியாக பொதுமக்களுக்கு கொடுப்பது ஒரு ஆபத்துகரமான செயல். முதலில் இந்த ட்ரையல் மூலமாக கண்காணித்து எந்த மாதிரி நோயாளிகளுக்கு கொடுக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம், அதனுடைய பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கின்றன என்பதையெல்லாம் சரியாக அளவு பார்த்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் அதற்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். புற்றுநோய் மருந்து தொடர்பான ஆராய்ச்சி இந்தியாவிலும் நடந்து வருவதாக மருத்துவர் ராஜா தெரிவித்தார். திருப்பூரில் முருகன் கோவில் உண்டியலில் ஐபோன் கிடைத்த நிலையில் அதுவும் முருகனுக்கே சொந்தம் என்று கோவில் நிர்வாகம் பதிலளித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் கந்தசாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணுவதற்காக 6 மாதங்களுக்கு பின்பு உண்டியல் திறக்கப்பட்டது. அப்போது ரூபாய் நோட்டுகளுக்கு இடையே புதிய ஐபோன் ஒன்று கிடைத்தது. அம்பத்தூரை சேர்ந்த தினேஷ் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு கோவில் தரிசனம் செய்த பின்பு உண்டியலில் காணிக்கை செலுத்திய போது ஐபோனை தவறுதலாக போட்டுவிட்டதாக கோவில் நிர்வாகத்திடம் தெரிவித்திருந்தார். உண்டியல் திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் தினேஷ் கோவிலுக்கு வந்து தனது ஐபோனை வழங்கும்படி முறையிட்டுள்ளார். ஆனால் உண்டியலில் உள்ள பொருள் கடவுளுக்கே சொந்தம் என்பதால் கொடுக்க முடியாது என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. போனில் உள்ள தரவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள அனுமதி உண்டு என்று தெரிவித்துள்ளனர். அதற்கும் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் முறையிட்டு முறைப்படி அனுமதி பெற்று வருமாறு கூறி அவருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே உண்டியல் காணிக்கையாக 52 லட்சம் ரூபாய் ரொக்கம், 289 கிராம் தங்கம், 6920 கிராம் வெள்ளி கிடைக்கப்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்ட அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர். கோவையில் தடையை மீறி பேரணி செல்ல முயன்றதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் அல்-உமா இயக்க தலைவர் பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறையை கண்டித்து அனைத்து இந்து இயக்க கூட்டமைப்பு சார்பில் சித்தாபுதூர் பகுதியில் கருப்பு தின பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பாஜக, இந்து முன்னணி, சிவசேனாவைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இந்த பேரணியில் பேசிய அண்ணாமலை, கோயம்புத்தூர் போலீசார் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கோவையில் என்ஐஏ அலுவலகத்தை திறப்பதற்கான கோரிக்கை பரிசீலனையில் இருப்பதாக அமித்ஷா கூறியதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கிட்ட சொன்னோம், கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று. இப்பதான் அமித்ஷாஜிக்கு பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டுதான் என்ஐஏ வரட்டுங்க பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற பாஜகவினர் அண்ணா சிலை அருகே தடுத்து நிறுத்தப்பட்டனர். அப்போது காவல்துறையை கண்டித்து பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து அண்ணாமலை, எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி பெண் உயிரிழந்த நிலையில் கேமராக்கள் மற்றும் கூண்டு வைத்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். துருவம் பகுதியில் கடந்த புதன்கிழமை மாலை அஞ்சலி என்ற 23 வயது பெண்ணை சிறுத்தை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்தனர். இந்த சூழலில் நேற்று கொள்ளைமேடு பகுதியில் 3 டிராப் கேமராக்களை பொருத்திய வனத்துறையினர் துருவம் பகுதியிலிருந்து காப்புக்காட்டில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கூண்டு ஒன்றையும் வைத்துள்ளனர். 4 டிராப் கேமரா கொண்டு வந்திருக்கோம். அதில் 3 டிராப் கேமரா அந்த மக்கள்கிட்ட லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு எந்த இடத்துல வரலாம், சந்தேகமான இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துகளில் டிராப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இரவு நேரத்தில் குழந்தைங்களை வெளியில் விட்டுறாதீங்க, யூரின் பாஸ் பண்ணுறோம் அது இதுன்னு வெளியில் போயிடாதீங்க, யாரும் போவேணாம், தவிருங்க, முடிஞ்ச மட்டும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி மாடுகள்லாம் இப்போ பார்க்கும்போது வெளியிலே கட்டி கிடக்காங்க. இங்கே இது அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த மாடுகளை நம்ம பட்டியில் கட்டிடுவோம்.
மேலும் வீட்டின் வெளியே விளக்குகள் எரியவிட்டபடி இருக்க வேண்டும் என்றும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். நான் போன தடவை பார்த்தே சொன்னேன், நான் நிறைய வண்டியில் லைட் இல்லை சார், லைட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறதோட சரி கேட்க மாட்டேன்றீங்க. பதில் அந்த நேரத்துக்கு பவ்யமாக சொல்கிறீங்க. இந்த பொழுது போனால் எல்லாரும் வந்து இங்கே உட்காருவாங்க, 2 ரூபாய் பேசி நிற்பாங்க. அந்த இடத்துல எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள். கடலூர் மாநகராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்ளும் நிறுவனத்தின் ஊழியரை மேயர் சுந்தரி ராஜா கடிந்து கொள்ளும் காட்சிகள் தான் இவை. கடலூர் மாநகராட்சியில் தூய்மை பணிகளை சிட்டி கிளீன் என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஒப்பந்த நிறுவனத்தின் வாகனங்கள் பல மாதங்களாக பழுதாகி உள்ளதால் குப்பைகளை அள்ளும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வித உபகரணங்களும் வழங்காததால் அவர்கள் வெறும் கையால் குப்பையை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மேலாளரை வரவழைத்த மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அவங்கள கூட போய் கேளுங்க, நீங்கள் மிரட்டுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் மிரட்டுவீங்கன்ட்டு அவங்க பதிலை சொல்ல மாட்டாங்க. உண்மையை யாருமே இங்கே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் நேரம் வந்து பார்த்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தம்மை சந்தித்து விளக்கமளிக்கவில்லை என்றால் சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என கூறிய அவர், உங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்தால் எங்களை பாவம் பிடித்துவிடும் என கூறினார். எவ்வளோதான் உங்க மேலே பாவம் பார்க்கறது? எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் மீனவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் காரசார விவாதத்தில் ஈடுபட்டதால் கருத்து கேட்பு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்குவதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடசென்னை பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், மீனவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கடலில் கொட்டப்படும் தொழிற்சாலை கழிவுகளால் மாசடைந்து மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையிலான அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தான் உயிரோடு இருக்கும் வரை அனல் மின் நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற அனுமதிக்க முடியாது என்றார். தான் இருக்கும் வரை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க பணிகள் நடைபெறாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூரில் நடைபெற்ற அனல் மின் நிலைய விரிவாக்க பணிகள் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பின் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், மாற்று மின் உற்பத்தி திட்டங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மின்சாரம் மிக அத்தியாவசியம். மின் தேவை அதிகரிக்குது, மின் கட்டணம் அதிகரிக்குதுல்ல. மின் உற்பத்திக்கு நீங்க மாற்று மின்பெருக்க உற்பத்திக்கு வழி இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்குல்ல, அங்க வாங்கங்கிறோம், அங்க போவோம் வாங்கங்கிறோம், இதை விட்டுருங்கிறோம். இப்ப நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம், அணு உலை ஆபத்தானது. இப்ப அனல் ஆபத்தா இருக்குது, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது சூழியலுக்கு எந்த கேடும், இயற்கைக்கு எந்த பேரிடரும் தராத கடல் அலை, சூரிய ஒளி, காற்றாலைக்கு போயிடுவோம் வாங்கங்கிற. அதானே நல்லது. நீங்க பால் குடிங்க தாயின் மாறல, அறுத்த ரத்தம் குடிக்காதீங்கன்னு கெஞ்சிரும். காற்றாலை மின்சார உற்பத்திக்கு மாற வேண்டும் என்றும் சீமான் குறிப்பிட்டார். உதகையில் சாக்லேட் திருவிழா களை கட்டி உள்ளது. ஹோம்மேட் சாக்லேட்டுக்கு பெயர் போன உதகையில் சாக்லேட் தயாரிப்பாளர்கள் சார்பில் சாக்லேட் திருவிழா உற்சாகமாக தொடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் விதமாக தொடங்கிய சாக்லேட் திருவிழா 15 நாட்கள் நடக்க உள்ளது. டார்க், மில்க், ஒயிட் என்று 3 ரகங்களில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உள்ளிட்டவை மூலம் 160 வகை ஹோம்மேட் சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டின் சிறப்பம்சமாக நீலகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள 40 வகை சாக்லேட்டுகள் பலரையும் கவர்ந்துள்ளது. இங்கே ஃபார்மர்ஸ்க்கு அது வேல்யூ ஆடடாக கொண்டு போகணும். இந்த ப்ராடக்ட் ஊட்டியில் வர்றது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். இது சாக்லேட் ஃபெஸ்டிவல். ஸோ இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் டேஸ்ட் பண்ணோம். அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உதகை பிரேக்ஸ் பள்ளி 150 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி 100 கிலோ சாக்லேட்டை கொண்டு பள்ளியின் வடிவம் அமைக்கப்பட்டு கண்களுக்கு விருந்தளிக்கிறது. பொம்மைகள், பெண்கள் அணியும் ஆபரணங்களும் சாக்லேட் மூலம் தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பல வகையான சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள சாக்லேட் ஆலையில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கிங்காங் சாக்லேட் தான் இது.
ஸ்டேஷன் வீதியில் உள்ள சுக்கா சாக்லேட் ஷோரூமில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் கிங்காங் சாக்லேட் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. 800 கிலோ எடையிலான சாக்லேட்டில் 7.2 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கிங்காங் உருவத்தை உணவுக்கலை நிபுணர்கள் உருவாக்கியுள்ளனர். கிங்காங் சாக்லேட்டை காண்பதற்காகவே கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அதனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். திருப்பத்தூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் கருப்பனூர் பகுதியில் செம்மரக்கட்டைகளை கடத்தி செல்வதாக மாவட்ட எஸ்பி ஸ்ரேயா குப்தாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவலர்கள் நடத்திய சோதனையில் கருப்பனூர் பகுதியை சேர்ந்த சாரதி என்பவரது காரில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செம்மரக்கட்டைகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கார் மற்றும் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த காவலர்கள் கடத்தலில் ஈடுபட்ட சாரதியையும் கைது செய்து திருப்பத்தூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கொடுமாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் செம்மரக்கட்டைகள் விற்பனையில் ஈடுபடுவது தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள விக்னேஷ் வீட்டில் சோதனை மேற்கொண்ட காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் 10 கோடாரி, மரம் அறுப்பதற்கான ரம்பம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை மகேந்திரகிரியில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்ட காட்சிதான் இது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் இஸ்ரோ மையம் இயங்கி வருகிறது. இந்த மையத்தில் கிரையோஜெனிக், விகாஸ், PS4 உள்ளிட்ட இன்ஜின்கள் தயாரித்து பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்பட உள்ள CE-20 ரக இன்ஜின் சோதனையும் இங்கு பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறது. இந்நிலையில் குறிப்பிட்ட இந்த இன்ஜினின் 200 வினாடி சோதனைக்கான கவுண்டவுன் அண்மையில் நடந்தது. இந்த பரிசோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக அடைந்ததாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த சோதனை நிகழ்ச்சியில் இஸ்ரோவின் மகேந்திரகிரி மற்றும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் பங்கேற்றனர். இன்ஜின் சோதனை வெற்றி பெற்றதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் பாஜக எம்பிக்கள் மோதல் தொடர்பாக பாஜக அளித்த புகாரில் ராகுல் காந்தி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு டெல்லி குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அண்மையில் பேசிய சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் வியாழக்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். இதற்கு போட்டியாக அதே பகுதியில் பாஜக எம்பிக்களும் போராட்டம் நடத்திய போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பிரதாப் சந்திர சாரங்கி, முகேஷ் ராஜ்புத் ஆகிய பாஜக எம்பிக்கள் 2 காயமடைந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக ஹேமந்த் ஜோஷி என்பவர் அளித்த புகாரில் நாடாளுமன்ற சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ராகுல் காந்தி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு டெல்லி குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் பாஜக எம்பிக்கள் மீது காங்கிரஸ் அளித்த புகார் மீது இதுவரை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படவில்லை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கார் கண்ணாடி தூசியில் பெயர் எழுதிய சிறுவனை தாக்கியவர் கைது செய்யப்பட்டார். அவிநாசியை அடுத்த குறும்பப்பாளையம் பகுதியில் மோகன் என்பவர் தனது காரை நிறுத்தி வைத்துள்ளார். தூசி படிந்திருந்த அந்த காரில் கை வைத்த 9 வயது சிறுவன் பெயர் எழுதி வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மோகன் அந்த சிறுவனை வீட்டினுள் அழைத்துச் சென்று தாக்கியுள்ளார். மேலும் சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு வந்த உறவினர்களை மோகன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. சிறுவன் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோகன் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து தாக்குதல் நடத்திய மோகனை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் இருசக்கர வாகனத்தின் மீது அதிமுக நிர்வாகியின் கார் மோதி விபத்துக்குள்ளான பதைவதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் தான் இவை. பனமரத்துப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளராக இருப்பவர் ஜெகநாதன். இவர் ஆத்தூரில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட விழாவிற்காக ஸ்கார்பியோ காரில் சென்றிருக்கிறார். மின்னாம்பள்ளி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற தங்கவேல் என்பவர் மீது அவரது கார் மோதி இருக்கிறது. இந்த விபத்தில் தங்கவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து காரியப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக சாதனை படைக்கும் வகையில் 101 அடி நீளத்திற்கு சமைக்கப்பட்ட சிக்கன் டிக்கா தான் இது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கிளைகளை வைத்திருக்கும் அண்ணமாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி உலக சாதனை முயற்சியாக நீளமான சிக்கன் டிக்காவை சமைக்க முடிவு செய்தது. அதன்படி திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டு சிக்கன் டிக்கா சமைத்தனர். கிறிஸ்துமஸை முன்னிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவண்ணாமலை, மதுரை அந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி மாணவர்கள்லாம் சேர்ந்து சிக்கன் டிக்கா பண்ணலாம், ஒரு உலக சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து அதை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறோம் சார். சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா 100 அடிக்கான சிக்கன் டிக்காவை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறோம். இதனை கலாம் உலக சாதனை குழுவினர் ஆய்வு செய்து சாதனைக்காக சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். புதுவையில் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் வாட்டர் சல்யூட் அடித்து அளிக்கப்பட்ட வரவேற்புதான் இது. புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் கடந்த 8 மாதங்களாக விமானங்கள் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் புதுவையிலிருந்து மீண்டும் விமான சேவை தொடங்க அரசு நடவடிக்கை எடுத்தது. அந்த வகையில் பெங்களூருவிலிருந்து பயணிகளுடன் புதுவைக்கு வந்த இண்டிகோ விமானம் வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்கப்பட்டது. Water salute is the first experience. Yeah, we are feeling very happy. Water salute. It was a different experience for all of us. It was our first trip to Pondicherry. Flight was very smooth. Landing, takeoff, everything was amazing. Yeah. புதுவையிலிருந்து ஹைதராபாத் சென்ற விமானத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வழியனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விமான சேவை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். இந்த விமான நிலையம் விரிவாக்கக்கூடிய பணியை விரைவில் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். புதுச்சேரிக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது பயணிகளுக்கிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த கால்வாயை பொதுமக்கள் மீட்டெடுத்தனர். அபிராமம் பெரிய கண்மாய்க்கு கிருதுமால் நதி மூலம் நீர்வரத்து கிடைக்கிறது. அபிராமம், முத்தாலங்குளம், நரியன், சுப்பராயபுரம், சடையனேந்தல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த கண்மாய் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் முத்தாதிபுரம் கிராமம் அருகே அபிராமம் பெரிய கண்மாய் மடையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் கால்வாயை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்திருந்தார். இதனால் சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்டன. இது குறித்து பலமுறை கமுதி வட்டாட்சியர் அலுவலகம், பரமக்குடி கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதியினர் கூறுகின்றனர். இதனால் முத்தாதிபுரம் விவசாயிகள் ஒன்றிணைந்து ஆக்கிரமிப்பை மீட்டனர். காலங்காலமாக இந்த வாய்க்கால் தண்ணி போய்கிட்டு இருந்த வாய்க்காலை ஒரு நபர் ஆக்கிரமித்து இந்த விவசாயத்தை 100 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை ஊர் கிராம பொதுமக்கள் இந்த வாய்க்காலை எடுத்துக்கணும். அதிகாரிகள் சொன்னால் ஒருத்தரும் கேட்கல, ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதனால் நாங்களே மீட்டெடுத்து இந்த கால்வாயை எடுத்துக்கிட்டோம். கிராம மக்கள் சுமார் 300 மீட்டர் தொலைவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த கால்வாயை JCBயை வைத்து அவர்கள் மீட்டனர்.